லெட்ஸ் பிகின். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் சீடெட் பேப்பர் 1க்கான சிபிஎஸ்சி கிளாஸ் 3ல் உள்ள சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜிக்கல் கொஸ்டின்ஸ், அப்புறம் இவிஎஸ் சாப்டர் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 சாப்டருக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்குறோம். நம்ம யூடியூப் சேனலில் ரொம்ப சீக்கிரமாக என்னென்னா சிபிஎஸ்சி கிளாஸ் 10th 12க்கான கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி போர்டு எக்ஸாமில் கேட்கப்படுற ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ January 31 சீடெட் எக்ஸாம் எழுத போகிறதால அவங்களுக்கு நம்ம என்னென்னா கொஞ்சம் சீக்கிரமாக கிளாஸ் 3, 4, 5th உள்ள அந்த இவிஎஸ் சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜிக்கல் கொஸ்டினை கவர் பண்ண போகிறோம். முக்கியமாக நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோஸ். அதுலேருந்து கண்டிப்பாக எக்ஸாமுக்கு ஒரு 3 to 4 கொஸ்டினாவது கேட்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நீங்கள் பாருங்கள். இது மாதிரி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் நோட்டிஃபிகேஷனில் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த லெசனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4th லெசன் சிபிஎஸ்சி கிளாஸ் 3 இவிஎஸ் புக்கில் 4th லெசன். அதாவது என்ன லெசன்னா அவர் ஃபஸ்ட்டு ஸ்கூல். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா சில்ட்ரனோட ஃபஸ்ட்டு ஸ்கூல் என்ன அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி தான், அதாவது ஹோம். அதான் என்னென்னா சில்ட்ரனோட ஃபஸ்ட்டு ஸ்கூல். அவங்க தான் என்னென்னா அங்கே தான் லேர்ன் பண்ணிக்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னா சில்ட்ரனோட ஃபஸ்ட்டு டீச்சர் யார் அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ் தான். ஈவன் சில்ட்ரன்ஸ் ஆர் லேர்னிங் ஃப்ரம் தட் பேரண்ட்ஸ் ஒன்லி. ஸோ தீஸ் 2 ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த லெசனில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டாக என்ன அப்படின்னா அன்வாரிஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அன்வாரிஸ் ஃபேமிலி. இவரோட அப்பா என்ன அப்படின்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி இந்த வெளுத்து இந்த லாண்ட்ரி போட்டு கொடுக்குறவங்க, அதாவது சலவை தொழிலாளி. இவங்களை இந்த புக்கில் என்ன வேர்டு கொடுத்துருப்பாங்கன்னா தோபி அப்படின்னா துணி துவைக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தோபின்னு சொல்லுவாங்க. நமக்கே தெரியும் தோபின்னா என்னென்னா வேஷ்டி தான் என்னென்னா தோபின்னு சொல்லுவாங்க. இந்த சாப்டரில் முக்கியமாக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம சில்ட்ரன்ட்ட அவங்கவுங்க அப்பா என்ன மாதிரியான ஜாபு, என்ன மாதிரியான வேலை செய்கிறாங்க, இது மாதிரி ட்ரெடிஷ்னலாக அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களா, பர்டிகுலராக உங்கள் குடும்பம் மட்டும்தான் செய்யுமா, இது மாதிரி நம்ம டீச்சர் கான்வர்சேஷனில் பசங்க கூட கண்டிப்பாக கேட்கணும், பேசிகிட்டு இருக்கணும், டிஸ்கஷன் பண்ணணும். இதில் கேட்குறப்ப சில சென்சிட்டிவான விஷயம், அவங்க அப்பா என்ன மாதிரி ப்ரொஃபைல் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த சில டைம் என்ன அப்படின்னா இது மாதிரியான ப்ராப்ளம் ரொம்ப சென்சிட்டிவாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக சென்சிட்டிவான இஷ்யூ ரொம்ப கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்த லெசன் என்ன அப்படின்னா சோட்டூஸ் ஹவுஸ். சோட்டூஸ் அப்படின்னா ஹவுஸ் அப்படின்னா சோட்டுங்கிற பையன் அப்போ தான் ஃபஸ்ட்டு என்னென்னா மும்பைக்கு வர்றப்ப என்னென்னா ஃபஸ்ட்டு நிறைய மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால ஒரு போர்வையை பொற்றிக்கிட்டு ஒரு விண்டோ பக்கத்தில் உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் என்னென்னா வெயில் அடிக்கிறப்ப கொஞ்சம் எந்திரிச்சு அவனுக்கும் இடத்த தேட ஆரம்பிக்கிறப்ப என்ன அப்படின்னா இந்த ரோட்லலாம் அந்த உருளை மாதிரி போட்டிருப்பாங்கள்ல, அது மாதிரி அதுக்குள்ளே என்னென்னா இவனுக்கும் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி போயிடுறான். ஸோ சிம்பிளாக என்னென்னா சோட்டூஸ் ஹவுஸ் லெசன் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக இந்த லெசனில் நமக்கு என்ன விஷயம் தெரியணும்னா ஹவுஸ், ஹோம் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தெரியணும். அதாவது ஹவுஸ் அப்படின்னா என்னென்னா ஹவுஸ் இஸ் மோர் ஜென்ரல் வேர்ட் ஆஃப் த பில்டிங் சம்மோன் லிவ்ஸ் இன். அதாவது ஒருத்தவங்க இருக்கிற அந்த பில்டிங் மட்டும் சொல்கிறது என்னென்னா ஹவுஸ்னு சொல்லலாம். இப்போ ரெண்ட்டுக்கு இருக்கிற வீடுலாம் அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஹவுஸ்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். இதுவே ஹோம் அப்படின்னா என்னென்னா நம்மளோட நேட்டிவ் பிளேஸ். இன்னொன்று ஹோம் என்னென்னா எமோஷ்னல் சம்மந்தப்பட்டது. அதாவது நம்மளோட அம்மா அப்பா இவங்களும் கூடயே இருப்போம்ல, இதுதான் எனக்கு இந்த இருக்கிற வீட்டை தான் எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஹோம்னு சொல்லுவாங்க. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நமக்கு கிளியராக புரியும். அதாவது ஐ ஓன் ஏ ஹவுஸ் இன் கேரளா அப்படின்னா என்னென்னா நமக்கு எனக்கு கேரளாவில் ஒரு வீடு இருக்குது. அதுக்கடுத்து என்னென்னா ஐ வாண்ட் டு பை எ ஹவுஸ் நெக்ஸ்ட் இயர். நான் நெக்ஸ்ட் இயர் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்னா ஹவுஸுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. தேர் ஆர் ஒன்லி 3 houses இன் த ஸ்ட்ரீட் அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்டில் வெறும் 3 வீடு மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இதில் நம்ம ஹோம்க்கு அடுத்தது கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். முக்கியம் அங்கே அடுத்தது பாருங்களேன். ஹீ வெல்கம் த விசிட்டர்ஸ் இன்டு ஹீஸ் ஹோம் வித் ஓப்பன் ஆர்ம்ஸ். அதாவது விசிட்டர்ஸ் என்னென்னா அவனோட ஹோம்னா அவனோட நேட்டிவ் பிளேஸ், அங்கே கூப்பிட்றது எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஹோம்னு சொல்லுவாங்க. செகண்ட், த கப்புள் பர்ச்சேஸ்ட் சோஃபா ஃபார் தர் நியூ ஹோம். அவங்களோட புது வீட்டுக்கு என்னென்னா அவங்க சோஃபா வாங்கினாங்க. ஸோ இப்போ நமக்கு ஹவுஸுக்கும் ஹோமுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவுஸ் அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட் அது இந்த ஒரு பில்டிங்கை மட்டும் தான் குறிக்கும். பட் ஹோம் அப்படின்னா என்னென்னா
அந்த வீட்டில் பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் அம்மா அப்பா யாரெல்லாம் இருக்காங்களோ இதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு என்னென்னா அந்த ஒரு ஃபேமிலின்னு ஒரு இதை கொண்டு உள்ளே இருக்கிறது தான் எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த இதில் இந்த லெசனில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் விஷயம் கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக ரேட் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது ரேட்ஸ் ஹாவ் புவர் ஐசைட். ரேட்டால் என்னென்னா அவ்வளோவா பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் ரொம்ப பக்காவாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அந்த டச் பண்ணுற சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், டச்சு, டேஸ்ட் இது மூலிமா என்ன அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப நல்ல இது இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே டைமில் என்னென்னா புவர் ஐசைட். செகண்ட் பார்த்திங்கன்னா இது மாதிரி இந்த ஹவுஸ் ஹோம் பற்றி பேசுகிறப்ப சில்ட்ரன்ட்ட ஜென்ரலாக கேட்குற மாதிரி கேட்கணும். என்ன அப்படின்னா சில வீட்டில் என்னென்னா சில பேரை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஈவன் வீட்டில் கூட என்னென்னா சில பர்டிகுலர் பிளேஸ்க்கு என்னென்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. இது என்ன ரீசன்? ட்ரெடிஷ்னல் அது மாதிரி என்னென்னலாம் வீட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இது மாதிரி ஜெண்டர் பைசஸ் யாரெல்லாம் சில பேர் என்னென்னா சில பேரை வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. இது மாதிரி என்னென்ன ரீசன் இருக்குது அப்படின்னு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்லாம் நம்ம பசங்கள்கிட்ட பேசி அவங்கள்ட்ட ஒரு அவேர்னஸை கொண்டு வரணும். பட் என்ன ரொம்ப கேர்ஃபுல்லாக டீச்சர் இது மாதிரி விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு அடுத்தது என்ன சாப்டர் என்ன அப்படின்னா ஃபுட்ஸ் வி ஈட். இதில் சிம்பிளாக லெசனில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஜஸ்ட்டு சில்ட்ரன் இன்றைக்கி மார்னிங் நீங்கள் என்ன சாப்பிட்டேன்? நான் சப்பாத்தி சாப்பிட்டேன், பூரி சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன். இது மாதிரி ஜஸ்ட்டு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான், அதாவது கான்வர்சேஷன் பிட்வீன் த சில்ட்ரன்ஸ் அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த லெசனில் முக்கியமாக என்ன அப்படின்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டெவலப் எ ரேப்பர்ட் வித் சில்ட்ரன் and create an environment where they can express themselves freely and their views are heard with tolerance. By knowing about what others eat, we become more aware and less lost some of our inhibitions regarding different food habits. This will help them to understand other better. அதாவது முக்கியமாக என்ன அப்படின்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டெவலப் எ ரேப்பர்ட். ரேப்பர்ட் அப்படின்னா என்னென்னா முக்கியமாக இந்த ஃபுட் லெசன் பற்றி பேசிட்டு வர்றப்ப சில்ட்ரன் பேசுகிறப்ப அவங்க சில பேர் வீட்டில் என்னென்னா வெஜிடேரியனாக இருப்பாங்க, சில பேர் என்னென்னா நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஸோ இது மாதிரி விஷயத்த நம்ம ஜென்ரலாக பசங்கள்கிட்ட பேசுகிறப்ப அவங்களும் ஒரு இது என்னத்தை கொடுக்கணும், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது ரேப்பர்ட் அப்படின்னா என்ன, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளார கொடுக்கும். அதாவது எல்லாமே நல்ல ஃபுட் தான், அவங்களோட ரீஜனில் அவங்களோட அந்த லோக்கல் ஏரியாவில் என்ன டைப்பான ஃபுட் கிடைக்குதோ அவங்க தான் அதை சாப்பிட்றாங்க. செகண்ட் என்னென்னா பசங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், எல்லா ஃபுட்டையும் சாப்பிடலாம், இதுவும் சாப்பிடக்கூடாது, இது அப்படிலாம். அது ஜென்ரலாக சில ட்ரெடிஷ்னலாக சில ஃபாலோ பண்ணுவாங்க. அதுலேருந்து என்னென்னா கொஞ்சம் இவங்களுக்கு அவேர்னஸ் கிடச்சி. பட் இவங்க என்னென்னா அதாவது இன்ஹிபிஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா சில பேர் வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடணும், அது மாதிரிலாம் இருக்குங்களா. அதுலேருந்து என்னென்னா கொஞ்சம் ஓவர் கம் ஆகி இவங்களுக்கு எது நல்லதோ அதை சாப்பிடுவாங்க. அது மாதிரியான விஷயத்தை என்னென்னா சில்ட்ரன்ஸ்கிட்ட பேச சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமாக இதில் ரைஸ், வீட்ஸ், பார்லி, நெக்ஸ்ட்டு ஓட்ஸ், மில்லட்ஸ், மெய்ஸ், ராகி, கப்பா. இதில் முக்கியமான வேர்டு இது எல்லாமே என்னென்னா ஃபுட் ஐட்டம்ஸ். முக்கியமான வேர்டு என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கப்பா. கப்பாவுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா டாப்பியோக்கா. அதாவது இது எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மரவள்ளி கிழங்கு தான் கப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த கப்பா கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கப்பா அப்படின்னா எனக்கு என்னென்னா மரவள்ளி கிழங்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. நெக்ஸ்ட்டு லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேயிங் வித்தவுட் ஸ்பீக்கிங். அதாவது முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் என்ன டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பற்றி சீடெட் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு வருவாங்க. அதாவது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னா என்னென்னா நார்மலாக எல்லா குழந்தைங்களும் படிக்கிற ஸ்கூல்லையே இந்த டெஃப் அண்ட் டம், கை கால் நடக்க முடியாதவங்க, இவங்க எல்லாருமே என்னென்னா அதே ஸ்கூலில் எல்லாருமே ஒரே ஸ்கூல்லையே படிக்கலாம். இதை தான் எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இவங்களுக்குன்னு செப்பரேட் புக்கெலாம் கிடையாது. நார்மலாக எல்லா சில்ட்ரனும் எந்த புக்கை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதையே படிக்கிறது என்னென்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ இதில் பசங்களுக்குள்ளார அந்த ஒரு பார்ஷியாலிட்டி வரக்கூடாது, எல்லோரும் ஈக்குவலாக மதிக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன லெசன் கொடுத்துருப்பாங்கன்னா இந்த லெசனில் அதாவது ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது டம் சேரட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சும்மா ஆக்ஷன் மூலயமா ஒரு மெசேஜை ஒரு டீம் என்னென்னா இன்னொரு டீமுக்கு கன்வெர்ட் பண்ண அவங்க அதை கண்டுபிடிக்கணும். அதாவது வாயை தொடர்ந்து பேசக்கூடாது. அப்போ தான் என்னென்னா டெஃப் அண்ட் டம் இருக்க சில்ட்ரனோட அவங்களுக்கு தெரியும். அதாவது அவங்களையும் நம்ம அவங்களோட சொசைட்டியில் நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்குள்ள அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மைலாம் இருக்காது. ஸோ முக்கியமாக இதில் அது என்ன கேம்னா டம் சேரட்ஸ்.
இது மாதிரி இந்த சைகைகள் மூலியமாக என்னென்னா ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணுறது என்ன சொல்லுவாங்க, டம் சேரன்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் சில்ட்ரன் கேன் லேர்ன் த்ரூ சைன் லாங்குவேஜ். அவங்க ஆக்ஷன்ஸ் அப்புறம் சைன் லாங்குவேஜ் மூலயமா என்னென்னா லேர்ன் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்கன்னா பேசுகிறவங்களோட லிப் மூமெண்ட்ஸ் வச்சு என்னென்னா என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. முக்கியமாக இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு போயம் வந்து ஐ ஹாவ் எ சிஸ்டர் மை சிஸ்டர் கேன் நாட் ஹியர். அதாவது ஒருத்தன் வந்து அவனோட சிஸ்டரை பற்றி பேசுவான். அந்த அவனோட சிஸ்டரால் பேச முடியாது. பட் அவள் எவ்வளோ டேலண்டாக இருப்பாள். அவளால் பியானோ வாசிக்க முடியும், காது கேட்க முடியலனாலும் என்னென்னா பியானோ வாசிக்க முடியும். இது மாதிரி வந்து அவளை பற்றி நிறைய அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே வருவான். இது மாதிரி இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி விஷயத்த பசங்கள்கிட்ட பேசுகிறப்ப என்னென்னா ஈவன் தே ஆல்சோ ஸ்டார்டட் டு அப்ரிஷியேட் டெஃப் அண்ட் டம் சில்ட்ரன். அவங்கள வந்து தனியாக பிரித்து பார்க்க மாட்டாங்க, அவங்களையும் என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு தெரியும். முக்கியமாக இந்த லெசன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுமே வந்து என்னென்னா ஒரு டேலண்ட் எல்லாருக்குமே இருக்கும். சில பேர் என்னென்னா நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, சில பேர் நல்லா பாடுவாங்க, சில பேர் நல்லா படிப்பாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு இன்னும் ஒரு திறமையில் அவங்க ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து எல்லாருமே வந்து ரெஸ்பெக்ட் மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த லெசனில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக சில்ட்ரனுக்கு வந்து த்ரூ தி ஸ்டோரி இட் கேன் பி டிஸ்கஸ்ட் தட் வி ஹேவ் டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸ் பை இன்கார்பரேட்டிங் த சில்ட்ரன்ஸ் ஓன் எக்ஸ்பீரியன்சஸ் சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் திஸ் இஷ்யூ கேன் பி என்ஹான்ஸ்ட். இதான் ஃபஸ்ட் அந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்து என்னென்னா பசங்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்ராஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து இந்த ஒரு டெஃப் அண்ட் டம்காக ஒரு சின்ன ஒரு முத்ரானா நமக்கு தெரியும்ல, இந்த யோகா பண்ணுறப்ப கையை சில சிம்பிளில் வச்சுருக்கிறது. அப்புறம் என்னென்னா அந்த பாபா முத்ரா, இது மாதிரி உள்ள முத்ரா அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு சைனை அந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணி சொல்கிறது தான். இப்போ சில டைம் நம்ம நைட்லாம் வீட்டில் அப்பாவோ இல்லை யாராவது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விளையாட்டு காமிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா நம்மளோட இந்த மான் மாதிரி என்னென்னா ஷேடை வந்து வாலில் தெரியாமல் வச்சுருப்பாங்க. இதுதான் என்னென்னா முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க.